வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அவுட் டாக் தொடர்பாக முறையீட்டின் போது நாற்காலிகளை தூக்கி வீசிய எதிரணி வீராங்கனைகள். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலாளர் மேக்நாத் ரெட்டி தகவல். பயிற்சியாளர் விசாரணைக்காக மட்டுமே அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது 2 பேர் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதை அடுத்து இருவர் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக வாதம். நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட இளைஞர் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டம். குற்றம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து தர்ணா. கோடை காலத்தில் தமிழ்நாட்டில் மின் விநியோகம் சீராக இருக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. காரைக்குடியில் செல்வ பெருந்தகைக்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. ஆய்வுக்குழுவிலிருந்து கோபித்துக் கொண்டு வெளியேறிய திமுக எம்எல்ஏ எழிலரசன். திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிடவில்லை என ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி விளக்கம். நிரூபித்தால் அண்ணாமலை பதவி விலகுவாரா என சவால். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலைக்கு நீதி கேட்டு புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா போராட்டம். கொலையை செய்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். திமுகவில் இணைந்த 8 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 2000 நாம் தமிழர் கட்சியினர். கட்சி துண்டை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அங்கீகாரத்தை குறைக்க விரும்பவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைவதால் பலவீனம் அடைய மாட்டோம். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு சீமான் பேட்டி. ஒரு பெரிய ஆலமரத்துல சில இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களை நேர்காணல் நடத்தி வரும் தாவிக தலைவர் விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார். என்னை ஏற்க பிரபாகரனின் அண்ணன் மகன் யார் என சீமான் கேள்வி. பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நியூஸ் 18க்கு கார்த்திக் மனோகரன் அளித்த பேட்டி தொடர்பாக பதில். அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதுல அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுத்தி ஒரு உலகம் இருக்கு, அங்க என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முழக்கம் எழுப்பியதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சி செய்வதாக ராசா குற்றச்சாட்டு. குற்றாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 17 வயது சிறுவன் விபத்தில் மரணம். வாகனத்தை கொடுத்ததாக சிறுவனது நண்பனின் தந்தை கைது.
மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. தற்போதைய செய்தி. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கணேஷ் இணைகிறார். விபத்தில் பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இப்போ பெண்ணினுடைய சிகிச்சை நிலவரம் என்ன? வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நதிக்குடி என்ற கிராமத்தில் ரவிசங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தரை சக்கரம் என சொல்லப்படக்கூடிய அந்த பட்டாசுக்கான ரசாயன மூலப்பொருட்களை செலுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் அந்த பணியில் இருந்த தங்கம்மாள் என்ற பெண்மணி பலத்த காயமடைந்திருக்கிறார். அவரை உடனடியாக சக ஊழியர்கள் மீட்டு தற்போது சிவகாசியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பட்டாசாலையை பொறுத்தவரை சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் விபத்து என்பது அந்த லேசான விபத்து என்பதால் மற்ற சக தொழிலாளர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டாலும் கூட இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது இந்த பட்டாசு ஆலையில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி சாத்தூர் அருகே ஏற்பட்ட பட்டாசாலை வெடிவிபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த பட்டாசாலை வெடிவிபத்து என்பது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சிவகாசியில் தொடரும் பட்டாசாலையை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றாலும் கூட இந்த வெடிவிபத்து என்பது தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடியது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். காயத்ரி, அவரது உடல்நிலையும் தற்போது சீராக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 20% தீக்காயம் என்றால் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி கணேஷ்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தமிழக அணியின் பயிற்சியாளர் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். 2024-25 ஆண்டின் பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான மகளிர் கபடி போட்டி பஞ்சாப் மாநிலம் பதின்டா மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழக வீராங்கனைகள் 36 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் மதர் தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான போட்டி இன்று காலை நடைபெற்றது. அப்போது எதிரணியினர் போட்டி விதிகளை மீறியதாக நடுவரிடம் சென்று தமிழக வீராங்கனை முறையிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அங்கிருந்த நடுவர் அந்த வீராங்கனையை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு அணிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. வீராங்கனைகள் மட்டுமின்றி பயிற்சியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. நாற்காலிகளை தூக்கி வீசி அங்கிருந்தவர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தமிழக அணியின் பயிற்சியாளர் பாண்டியை பஞ்சாப் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். போட்டியின் தொடக்கத்திலிருந்தே ஒருதலைபட்சமாக நடுவர் செயல்பட்டதாகவும் பெண்கள் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்தியதாகவும் அழகப்பா பல்கலைக்கழக பயிற்சியாளர் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தொடக்கத்துல இருந்தே இந்த மேட்ச்ல பாயிண்ட் தப்பா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன் சைடா பண்ணாங்க. அபிஷியல் ஒன் சைடா பண்ணும்போது இதை பிளேயர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆப்போசிட்ல இருந்து போனஸ் தரல, ஒரு டச் பாயிண்ட் தரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் மேட்ச் முக்கியமா எண்டு டைம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எழுதிட்டு போனங்காட்டி நம்ம தமிழ்நாட்டு பிளேயரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நாங்க இங்கிருந்து எப்படி சேஃப்டியா வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இதனிடையே தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக நியூஸ் 18க்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி தெரிவித்தார்.
நம்ம மதர் தெரசா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் தர்பங்கன்ற ஒரு யூனிவர்சிட்டி, இந்த 2 டீம்ஸ்க்கு நடுவில் நடக்கிற மேட்ச்ல ஒரு பாயிண்ட் விஷயத்துல வந்து ஜட்ஜஸ்க்கு அந்த டீம்ஸ்க்கு வந்த ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு சண்டை நடந்தது. தகவல் வந்த உடனே அங்க இந்த யூனிவர்சிட்டி ஹோஸ்ட் யூனிவர்சிட்டி குருகாஷி யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி பட்டிண்டான்ற மாவட்டத்துல இருக்கு, பஞ்சாப் தான். பட்டிண்டா மாவட்ட எஸ்பி தான் நானே நேரடியா பேசிட்டேன். கரெக்ட் கிடையாது, கைது யாருமே செய்யப்படல. இது நடந்த உடனே போலீஸ்க்கு தகவல் போயிடுச்சு. போலீஸ் அங்க ஸ்பாட்டுக்கு விசாரிச்சுட்டு ஒரு என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க, தவிர கைது எதுவுமே நடக்கல. தாக்குதலுக்காளான தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு நாளை ரயில் மூலம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் மேகநாத ரெட்டி கூறினார்.